ஓம் சாந்தி. 12/8/2019 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கு படிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கண்களை மூட வேண்டிய அவசியம் இல்லை. படிப்பை கண்களை திறந்து கொண்டுதான் படிப்பார்கள். கேள்வி: பக்தி மார்க்கத்தில் பக்தர்களுக்கு இருக்கும் எந்த பழக்கம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு இருக்கக்கூடாது? பதில்: பக்தியில் ஏதாவது தேவதையின் சிலைக்கு முன்னால் சென்று எதையாவது வேண்டிக் கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு வேண்டுவது பழக்கமாகிவிட்டது. லக்ஷ்மிக்கு முன்னால் சென்று செல்வத்தை வேண்டுகிறார்கள். ஆனால் ஒன்றும் கிடைப்பதில்லை. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் அந்த பழக்கம் இல்லை அப்படின்றார் பாபா. நீங்களோ தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரிகள். நீங்கள் உண்மையான விசித்திரமான தந்தையை பார்த்து கொண்டே இருங்கள். இதில்தான் உங்களுக்கு உண்மையான வருமானம் இருக்கிறது. அடுத்தது முரளியில் பாபா கூறுகிறார், ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இது பள்ளிக்கூடம். இங்கு எந்த சித்திரத்தையோ அல்லது தேகதாரியையோ பார்க்கக்கூடாது. இங்கு இவரை பார்த்து கொண்டிருந்தாலும் புத்தி அந்த சித்திரம் இல்லாத தந்தையிடம் செல்ல வேண்டும். பொதுவாக ஸ்கூலில் மாணவர்களுடைய அட்டென்ஷன் முழுவதும் டீச்சர் மீது தான் இருக்கும். ஏனென்றால் டீச்சர் படிப்பு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். டீச்சர் சொல்வதை கேட்டு பிறகு பதில் சொல்ல வேண்டியதாகவும் இருக்கும். டீச்சர் கேள்வி கேட்டால் மாணவர்கள் நான் சொல்வேன், நான் பதில் சொல்வேன் என்று கையை தூக்குவாங்க. அதுபோல இது விசித்திரமான ஸ்கூல், விசித்திரமான படிப்பு. இங்கே எந்த சித்திரமும் கிடையாது. ஆகையால் நம்முடைய கவனம் முழுவதும் அந்த விசித்திரமான டீச்சர் மீது தான் இருக்க வேண்டும். ஆகையால் இந்த படிப்பில் கண்களை திறந்து கொண்டுதான் அமர வேண்டும். அந்த ஸ்கூலில் கூட டீச்சருக்கு முன்பு யாரும் கண்களை மூடிக்கொண்டு அமர்வதில்லை. டீச்சர் பாடம் நடத்திட்டே இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கவனமாக கேட்கணுன்றதுக்காக கண்ணை மூடிட்டு உட்கார மாட்டாங்க. பக்தி மார்க்கத்தில் வேணால் அந்த பழக்கம் இருக்கலாம், அந்த ஹேபிட் இருக்குது. கண்களை மூடிக்கொண்டு தான் ஜபம் செய்யணும், இல்லைன்னா புத்தி வேறு எங்கேயாவது போயிடும் அப்படின்றதுக்காக அவங்க அப்படி செய்கிறாங்க. சாது சன்னியாசிகள் கூட கண்களை மூடிக்கொண்டு தான் அமருவாங்க, தியானம் பண்ணுறது, தவம் பண்ணுறதுக்கெல்லாம். அங்கேயும் ஒரு காரணம் இருக்குது. அவங்க பெண்களை பார்த்தால் அல்லது மனைவியை பார்த்தால் தியானம் செய்ய முடியாது, சஞ்சலமாகிவிடும் அப்படின்றதுக்காக அவங்க அப்படி செய்யலாம். ஆனால் தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார், இங்கு நீங்கள் சரீரத்தை பார்த்தாலும் புத்தி அந்த விசித்திரமான தந்தையை தான் நினைவு செய்யணும். இதுபோல் எந்த சாது சன்னியாசியும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. அதாவது இந்த சரீரத்தை பார்த்தாலோ அந்த விசித்திரமான தந்தையை நினையுங்க என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், இந்த ரதத்தில் பாபா நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். அது ஆன்மீக ஞானமாக இருக்கலாம் அல்லது உலகில் ஞானமாக இருக்கலாம். ஆனால் கேட்கிறது, சொல்கிறது இதெல்லாம் ஆத்மாதான். அந்த உலகில் படிப்பு சொல்லி கொடுக்கக்கூடிய டீச்சர் கூட அந்த சரீரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஆத்மா தானே படிப்பிக்கிறது அப்படின்றார் பாபா. அந்த சரீரத்தின் மூலமாக சொல்லி கொடுக்கக்கூடிய உலகில் படிப்பை படிக்கிறதும் ஆத்மா தான். நல்லது அல்லது கெட்ட சம்ஸ்காரம் கடைப்பிடிக்கிறதும் ஆத்மா தான். மற்றபடி சரீரம் சாம்பல் ஆகிவிடுகிறது. இந்த விஷயங்களை பற்றி மனிதர்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு எவ்வளோ தேக அபிமானம் இருக்குது. நான் இன்னார், நான் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு இவ்வளோ அந்த பதவியினுடைய அந்த கர்வம் இருக்கிறது. இதுவும் உங்களுக்கு தெரியும். உலகத்தில் யாருமே நான் ஆத்மா இந்த பிரைம் மினிஸ்டருடைய சரீரத்தை எடுத்திருக்கிறேன் என்று நினைக்க முடியாது. ஆத்மா அழியாதது. இந்த சரீரம் இங்கு நடிப்பதற்காக மட்டும் கிடைச்சிருக்கிறது. இந்த சரீரத்தில் ஆத்மா இல்லை என்றால் சரீரம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் அந்த ஆத்மாவை இந்த கண்களால் பார்க்க முடியாது. ஆத்மா மிகவும் சூக்ஷ்மமானது. ஆகையால் பாபா சொல்கிறார், புத்தியின் மூலம் தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களுடைய புத்தியில் கூட சிவ் பாபா
நமக்கு இவர் மூலமாக படிப்பு சொல்லி கொடுத்துட்ருக்கிறார் என்பது இருக்கிறது. இந்த விஷயங்கள் சூக்ஷ்மமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். சிலர் நல்ல முறையில் புரிந்து கொள்கிறார்கள், சிலர் கொஞ்சம் கூட புரிந்து கொள்வதில்லை. அதற்கு பாபா சொல்கிறார், அந்த வகுப்பில் கூட லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருக்காங்க அப்படின்னா அவங்க அவ்வளோவா புரிஞ்சுக்கிறது இல்லை, அவங்களுக்கு படிப்பில் அவ்வளோ மனம் ஈடுபடாது. ஆனால் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடியவர்கள் நல்லா படிக்கவில்லை என்றாலும் பிறகு ஃபேக்ட்ரியில் போய் ஏதாவது வேலையெல்லாம் செய்து பணக்காரர்களாக மாறிடுறாங்க. அதாவது படிக்காவிட்டாலும் இங்கே பிஸ்னஸ் மூலமாக பணக்காரர்கள் ஆக முடியும். ஆனால் இது மிக உயர்ந்த படிப்பு. இங்கு படிப்பு இல்லாமல் யாரும் எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியாது. அடுத்தது பாபா சொல்கிறார், உங்களுக்கு தெரியும் இதுதான் அழியாத சம்பாதனை, நம்ம கூட வரக்கூடிய சம்பாதனை. பொதுவாக மனிதர்கள் இறந்து போனால் வெறும் கையில்தான் செல்கிறார்கள், கையில் ஒன்றும் கொண்டு போவதில்லை. ஆனால் நீங்கள் கை நிறைய கொண்டு போகிறீங்க அப்படின்றார். ஏனென்றால் இது உண்மையான வருமானமாகும். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு தந்தை என்னென்ன சொல்லி கொடுக்குறாரோ அதுதான் உண்மையிலும் உண்மையான விஷயங்கள். இதில் போய் ஒரு சிறிதளவு கூட இல்லை. இதன் மூலமாக நீங்கள் உண்மையான கண்டத்திற்கு அதிபதிகளாக மாறிடுவீங்க. மற்றபடி இது பொய்யான கண்டம். இந்த பொய்யான கண்டமான கலியுகத்துக்கும் உண்மையான கண்டமான சத்தியுகத்திற்கும் இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. பாபா ஒரே ஒரு முறைதான் வந்து படிப்பு சொல்லி கொடுக்குறார். ஆத்மா தான் படிக்கிறது, சுகத்தையும் துக்கத்தையும் ஆத்மா தான் அனுபவிக்கிறது, ஆனால் இந்த சரீரத்தின் மூலமாக. ஆகையால் தந்தை மீண்டும் மீண்டும் புரிய வைக்கிறார், தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இருந்தாலும் பாபாவுக்கு தெரியும், பாபா எவ்வளவு சொன்னாலும் அந்த தாரணை என்பது வரிசை கிரமத்தில்தான் ஆகிறது. ஞானம் மிகவும் சகஜமானதுதான். ஆனால் சிலர் முற்றிலும் புரிந்து கொள்வதில்லை, புத்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். அடுத்தது பாபா சொல்கிறார், இந்த ஊனமெல்லாம் சரீரத்திற்கு தான், ஆத்மாவிற்கு கிடையாது. பாபா எவ்வளோ நல்ல முறையில் புரிய வைக்கிறார் இல்லையா அப்படின்னு கேட்குறார். அடுத்தது பக்தி மார்க்கத்தில் இறைவா எங்களுக்கு வழி காட்டுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வழிகாட்டின் என்று சொல்வது கூட ராங். வெறும் கைடு சொல்லக்கூடாது, அவர் எல்லையற்ற கைடாக இருக்கிறார். ஒருவருக்கு மட்டும் வழி காட்ட மாட்டார். ஆகையால் எல்லையற்ற கைடு. அதே நேரத்தில் லிபரேட் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாங்க. எல்லையற்ற லிபரேட்டர் அப்படின்னு சொல்லலாம், ஏனென்றால் அனைவரையும் விடுவிக்கிறார். ஆகையால் இங்கே பாபாவிடம் எங்களுக்கு சுகம் கொடுங்க, துக்கத்தை நீக்குங்க என்றெல்லாம் வேண்ட வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து விஷயங்களிலிருந்து விடுபடுவதற்கான ஞானம்தான் இப்பொழுது பாபா கொடுத்துட்ருக்கிறார். தாய்மார்கள் தான் இந்த சொர்க்க வாசலை திறக்கக்கூடியவர்கள். ஆகையால் நீங்கள் போர்டில் கூட எழுதலாம், கேட்வே டு ஹெவன் என்று. அடுத்தது அனைவருக்கும் ஒரு விஷயத்தை சொல்கிறார் பாபா. அதாவது மாயாவை வென்று உலகத்தை வென்றவர்கள் ஆகுங்கள். இப்பொழுது நீங்கள் கோவில்களுக்கெல்லாம் செல்வதில்லை, அதெல்லாம் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள். இந்த ஞான மார்க்கத்தில் ஒரே ஒரு விஷயம்தான், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்பொழுது உங்களுடைய பாவ கர்மங்கள் அழிந்திடும், நீங்கள் சதோ பிரதானமாக மாறிவிடுவீர்கள். கடைப்பிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம், முதல் பாயிண்ட், தந்தை எந்த ஞான அலங்காரம் செய்கிறாரோ அதை நிலையாக வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். மாயாவின் தூசியில் ஞான அலங்காரத்தை கெடுத்து கொள்ள கூடாது. படிப்பை நல்ல முறையில் படித்து அழிவற்ற வருமானத்தை சம்பாதிக்க வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், இந்த சித்திரம் அதாவது தேகதாரியை எதிரில் பார்த்தாலும் புத்தியினால் விசித்திரமான தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு அமரும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள கூடாது. எல்லையற்ற தந்தையிடம் எதையும் வேண்டக்கூடாது. வரதானம், பற்றற்ற பார்வையாளர் ஆகி
கர்மேந்திரியங்கள் மூலம் கர்மங்களை செய்ய வைக்கக்கூடிய செய்பவன் என்ற உணர்விலிருந்து விடுபட்டு அசரீரி ஆகுங்கள் அப்படின்றார் பாபா. எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது இந்த சரீரத்தில் வரணும். எப்பொழுது அசரீரியாக மாற விரும்புகிறீர்களோ அப்பொழுது அசரீரியாக மாற வேண்டும். எந்த ஒரு காரியம் செய்ய வேண்டுமென்றால் இந்த கர்மேந்திரியங்களுடைய ஆதாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இந்த கர்மேந்திரியங்களுடைய ஆதாரத்தை எடுத்துக்கக்கூடியவனாகிய நான் ஆத்மா என்பதை மறக்காதீர்கள். நான் செய்பவன் அல்ல, செய்ய வைக்க கூடியவன். பிறர் மூலமாக காரியங்கள் செய்ய வைக்கும் பொழுது அந்த உணர்வு இருக்கும் தானே, நான் வேற, நான் சொல்லக்கூடியவன், அவங்க செய்துட்ருக்காங்க அப்படின்றத உணர்வு இருக்கும் தானே. அதே போல் இந்த உடலில் இருந்து கொண்டே கர்மேந்திரியங்களை ஆதாரமாக எடுத்துக்கொள்ளும் போது கூட நான் பற்றற்ற பார்வையாளர் ஆத்மா, நான் செய்ய வைக்கக்கூடியவன், நான் செய்பவன் அல்ல. நான் செய்பவன் அப்படின்ற உணர்விலிருந்து விடுபட்டு அசரீரியாக மாறிடுவீங்க. காரியங்கள் செய்யும் போது இடையிடையே ஓரிரு நிமிடங்கள் அசரீரி ஆகக்கூடிய பயிற்சி செய்யுங்கள். இந்த பயிற்சி கடைசியில் உங்களுக்கு மிகுந்த, அந்த பயிற்சியின் மூலமாக கடைசியில் மிகுந்த உதவி கிடைக்கும். உலகத்திற்கே மகாராஜா ஆக வேண்டுமென்றால் உலகத்திற்கு சகாஷ் கொடுக்கக்கூடியவர் ஆகுங்கள். பாபாவின் சக்தி மற்றும் ஒளி கொடுக்கக்கூடியவர் ஆகுங்கள். ஓம் சாந்தி.